விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க. ஒரு வாசகம் அப்படிங்கிறது வந்து நிறைய வாசகங்கள் இருக்கு. நீங்க ஒரு பத்திரிகையாளராக நம்ம வந்து நிறைய வாசகங்களை முன்வைக்கிறோம், எழுதுறோம். பயணிக்கிறதுல என்னுடைய வாழ்க்கையிலே வந்து தன்னம்பிக்கை வாசகங்களா பல விஷயங்கள் இருந்திருக்கு. திருக்குறள் எனக்கு எப்பவுமே பல விஷயங்களை சொல்லியிருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்போ சமீபத்துல எனக்கு பிடிச்ச, எனக்கு மனசுக்கு நெருக்கமான அல்லது நான் நம்புகிற ஒரு வாசகமாக மாறி இருக்கிறது வந்து கல்வி சொல்லல்ல ஆயுதம் அப்படிங்கிறது வந்து ஒரு மியர் ஸ்டேட்மெண்ட் இல்லை. அதை நான் உணர்ந்துகிட்டே இருக்கேன். இப்போ சமீபத்தில் ஒரு பாட்காஸ்ட் உரையாடலை தொடங்கியிருக்கிறேன். தொடர்ச்சியாக நிறைய தமிழ் சமூகத்தினுடைய ஆளுமைகளாக, தமிழ் சமூகத்திலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெற்றவர்களாக பலர்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறேன். அப்படி பேசக்கூடிய எல்லாரிடமும் இருந்து நான் அடிப்படையில் புரிஞ்சுக்கிறது வந்து கல்வி அவங்க வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்கு அப்படிங்கிறத. நம்ம வந்து படிப்பாக நிறைய பார்த்துட்டே இருக்கிறோம், கூகுள் ரெஃபரன்ஸ்லேருந்து பல பேர் எடுக்கிறோம். ஆனால் நம்மோட இருக்கக்கூடிய சாதனையாளர்கள் பலர் இருக்கிறாங்க. நான் வந்து சாதனையாளர்கள்னு வேற எங்கேயும் போக வேண்டிய தேவையில்லாமல் இருக்கு. 20-30 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய பல குடும்பங்களில் வந்து முதல் தலைமுறையாக கல்லூரிக்கும் முதல் தலைமுறையாக வேலைக்கும் போயிருக்கிறாங்க. கல்வி ஒன்று தான் அதை சாத்தியப்படுத்தியிருக்கு. சமீபத்தில் நான் வந்து உரையாடல்கள் அப்படின்னு சில பேரை நான் பார்க்கணுன்னா, ஐஐடியினுடைய டைரக்டர் காமகோடியோட ஒரு உரையாடல் இருந்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரைன்ஸ் இன் இந்தியான்னு அவரை செலிப்ரேட் பண்ணுறோம். அவர் அதுக்கான ஒரு இடத்துலையும் இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட உரையாடல் நான் கேட்ட போது அவர் சொன்னது, அப்போ அவருக்கு பை பர்த்லேயே இந்த இன்டெலிஜென்ஸ் இருந்திருக்கா, பிரில்லியன்ஸ் இருந்திருக்கா அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து முக்கியமான கேள்வியாக இருந்தது. எப்படி அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்ன போது அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்திருக்காரு. 60% வாங்கக்கூடிய ஒரு மாணவராக தான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிறாரு. 11th ஸ்டாண்டர்டில் தான் ஒரு அலமேலுன்னு ஒரு டீச்சர், மேத்ஸ் டீச்சர் வந்து அவர்கிட்ட கடிந்து கொள்கிறாங்க. நீ எப்படி 50% மதிப்பெண் எடுக்கும்போது அவங்க ரொம்ப கடிஞ்சிட்டு நிறைய பேசுகிறாங்க. அன்னைக்கு இரவில் அவர் முடிவு பண்ணி படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னாரு. 12th ஸ்டாண்டர்டில் அவர் வந்து சென்டம் எடுத்தார் சிபிஎஸ்சி சிலபஸில். அதுக்கு பிறகு அவர் வாழ்க்கையில் அவர் அடைந்த உயரங்கள், இப்போ இன்னைக்கு மெட்ராஸ் ஐஐடியினுடைய டைரக்டராக இருக்கார். தொடர்ச்சியாக 6வது முறையாக இந்தியாவினுடைய உயர்கல்வியில் சிறந்த நிறுவனம்னு முதலிடத்துக்கு வரக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய டைரக்டராக இருக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து ஜேஇ கிராக் பண்ணலை. அவர் 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு ஜேஇ கிராக் பண்ணல. கெமிஸ்ட்ரி அவருக்கு வராது. ஸோ ஜேஇயில் ஃபெயில் ஆகிடுறாரு. ஆனால் 25 வருஷத்துக்கு பிறகு அதே ஜேஇ போர்டு சேர்மன் ஆகிறாரு. எல்லாத்தையுமே அவருடைய கல்வி தான் சாத்தியப்படுத்திட்டு இருக்குது. அவர் சொன்னது ஒரு சூழல் முக்கியமாக இருக்குது அப்படின்னா. வீரமுத்துவேல் எல்லாருமே நம்ம கொண்டாடணும். சந்திரயான் 3 ப்ராஜெக்டை வந்து அந்த நிமிடம் இந்தியா முழுக்க அந்த ஒரு நொடிக்காக காத்திருந்துச்சு. என்ன நடக்க போகுதுன்னு இந்தியா மட்டும் இல்லை, நாசா விஞ்ஞானிகளில் தொடங்கி அத்தனை பேருமே உன்னிப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ரஷ்யா 4 நாளைக்கு முன்னாடி தான் தோல்வி அடையுது இந்த ப்ராஜெக்டில். நீங்கள் வந்து சந்திரனுடைய அந்த போலில் போய் இறங்குறதுல வந்து தென் துருவத்தில் யாருமே கால் பதிக்காத இடத்துல இந்தியா கால் பதிக்குதுன்னா, ரஷ்யா அதுக்கு முன்னாடி முயற்சி தோல்வி அடையுது. ரஷ்யா தான் ஸ்பேஸ் சயின்ஸில் பெரிய தாதான்னு நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல இந்தியா என்ன பண்ணணுன்ற இடத்துல இருந்து அந்த நிமிடம், அந்த வினாடி இருக்குல்ல, அது எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ப்ரெஷர்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஆள் நின்னார், வீரமுத்துவேல்னு. அந்த செகண்டில் அவர் தான் மொத்த இந்தியாவும் பார்த்துச்சு. அவர் அந்த இடத்துக்கு வந்தது எப்படி வந்திருக்காரு அப்படின்னு யோசிப்பார். அவரோட உரையாடலில் பேசும்போதும் 10ஆம் கிளாஸில் நான் வந்து மேத்ஸும் சயின்ஸும் ஃபெயில் ஆகிடணும்னு பயந்தேன் அப்படின்னாரு. அப்படி இருந்தவர் அதுக்கப்புறம் டிப்ளமா ஜாயின் பண்ணார். டிப்ளமோவில் தான் அவருக்கான கல்வி மீதான ஈடுபாடு வருது. அப்பா ஒரு ரயில்வே எம்ப்ளாயி தான், பெரிய பேக்கிங் கிடையாது, பெரிய எக்ஸ்போஷர் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் கல்வியில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் போகிறாரு. டிப்ளமா முடிச்சுட்டு தான் இன்ஜினியரிங் போகிறாரு. அவர் நினச்ச விரும்பின ஸ்பேஸில் வேலை கிடைக்குது, அங்கேயோட நிற்கலை. லேர்னிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அது வந்து அவருடைய லைஃப்லேருந்தும் நான் பார்த்தேன்.
அதுக்கப்புறம் பிஹெச்டி போறாரு. அதுல பெஸ்டா என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உற்று நோக்கக்கூடிய ஒரு இடத்துல நின்னாரு. இப்ப வீரமுத்துவேலுக்கு பதிலா வேற ஒருத்தரை, ஒரு பெரிய மில்லியனரோட பையனையோ பில்லியனரோட பையனையோ அங்க நிறுத்த முடியுமா ப்ராஜெக்ட் டைரக்டரான்னு யோசிச்சு பார்த்தேன். முடியாது. வேற பவர் சென்டர்ல இருக்க யாரோ ஒருத்தரோட மகனை கொண்டு வந்து நிறுத்த முடியுமானா முடியாது. கல்விதான் அவரை அங்க கொண்டு போய் நிப்பாட்டி இருக்குது அப்படிங்கிறது இந்த சமீபத்திய உரையாடல். ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ், நிறைய பேர் தெரியும், விகடன்ல தொடர் எழுதியிருந்தாரு. நிறைய அறிமுகமான ஒருத்தர். தமிழ்ல முதல் முறையா ஐஏஎஸ் தேர்வை பாஸ் பண்ண ஒரு பத்திரிகையாளரும் கூட. எனக்கு வந்து அது ஒரு இன்ஸ்பிரேஷன். பத்திரிகையாளராக வாழ்க்கையை தொடங்கின ஒருத்தர். அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததும் கல்வி மட்டும்தான். ஒரு சாமானிய பின்னணியிலிருந்து அவர் இந்த இடத்துக்கு வந்தார். இவ்வளோ நீங்க வந்து சாதனையாளர்கள் அப்படின்லாம் இல்லை. சமீபத்தில் நம்ம பார்த்தோம், நந்தினின்னு ஒரு பொண்ணு திண்டுக்கல்ல, யாருன்னே தெரியாம இருக்கும். இந்த ரிசல்ட் வரத்துக்கு முந்தின வினாடி நொடி வரைக்கும் அல்லது நிமிடம் வரைக்கும் நந்தினியை யாருக்கும் தெரியாது. திண்டுக்கல்ல எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய சாமானிய ஒருத்தருடைய மகள், ஒரு உதவி பெறக்கூடிய, அரசு உதவி பெறக்கூடிய தமிழ் வழியில படிக்கிற ஒரு பொண்ணு. 42 வருஷ ஹையர் செகண்டரி ஹிஸ்டரியில ஒரு பெரிய ஹிஸ்டரி. 12ஆம் கிளாஸ் தேர்வுகள் அறிமுகப்படுத்தப்பட்ட 42 ஆண்டுகள்ல எல்லா பேப்பர்லையும் சென்டம் எடுத்ததுங்கிறது நந்தினி மட்டும்தான் எடுக்கிறாங்க. நாங்கள் கூப்பிட்டு அவங்களை கொண்டாடினோம். அந்த அப்பாவுக்கு வந்து அவர் ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவர். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வேலை கிடைச்சா இன்னைக்கு எனக்கான வருமானம்னு இருக்கக்கூடிய ஒருத்தர். அப்போ அவருக்கு வந்து யார் இன்னைக்கு வேலை கொடுப்பாங்கன்னு நின்ன ஒரு டைம் போக, அந்த 9:30 மணி இந்த தேர்வு முடிவுகள் வந்த பிறகு அந்த நிமிடத்துல இருந்து சமூகத்துல அவருக்கான அந்தஸ்து ஒன்று மாறுச்சு. பார்த்தீங்களா? முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து அழைப்பு வருது, ஆளுநர் மாளிகையிலேருந்து அழைப்பு வருது, ஊடகங்கள் அழைக்கிறாங்க, கல்லூரிகள் அத்தனை பேரும் போட்டி போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. நீங்க எப்போ வர்றீங்க, உங்க நேரம் நீங்க பார்த்துட்டு வாங்கன்னு எல்லா அதிகார மையங்களும் சொல்லக்கூடிய இடத்துக்கு அந்த அப்பா நகர்த்தப்படுறாரு. நந்தினியுடைய கல்வி தான் அதை சாத்தியப்படுத்துச்சு. எந்த இடத்துலலாம், நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். முதல் தலைமுறையாக இன்னைக்கு பிள்ளைகள், நான் வந்து அமெரிக்காவில் நிறைய மாகாணங்களில் தமிழ் சங்கங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு போகும்போதுலாம் நான் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயமா என்ன இருக்குன்னா, இந்த 2-10 ஆண்டுகளில் முதல் தலைமுறையாக நிறைய பேர் அங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவ்வளோ பேரும் கொண்டாட்டமாக இருக்கிறாங்க. பிள்ளைகள் மேலே பெரிய ஒரு பெருமை அப்பாக்களுக்கு இருக்கு. பையன் வீடு வாங்கியிருக்கான், நான் வந்திருக்கேன், என்னை கூப்பிட்டுருக்கான், நான் ஒரு பஸ் கண்டக்டர் இங்கே அப்படின்னு நயகரால நின்றுட்டு என்கிட்ட மதுரையை சேர்ந்த ஒரு பஸ் கண்டக்டர் சொல்லும்போது அவருக்கு இருக்கிற ஒரு நெகிழ்ச்சி இருந்ததுல, அது வந்து வேற எதுலையுமே கொண்டு வர. அது நெகிழ்ச்சி வெறும் பணத்தில் வரல. அந்த பையன் அந்த உயரத்தில் வந்துடான்ல, சமூகத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் இருக்குல்ல, ஒரு சுயமரியாதையோட நடந்து போகக்கூடிய ஒரு இடம். நிறைய பிள்ளைகளுக்காக அப்பாக்கள் வந்து அம்மாவோ நிறைய இடங்கள்ல அவமானங்களை அல்லது நிராகரிப்புகளை சந்திச்சிருப்பாங்க. ஆனாலும் போய் நிற்கிறாங்க. நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். நமக்கு கிடைக்கல, ஆனால் என் பிள்ளைகளுக்கு கிடைச்சிடணும்னு போறாங்க. அப்போ அவங்களுக்கு திருப்பி செலுத்தக்கூடிய மிகப்பெரிய நன்றி கடன் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்கள சுயமரியாதையோட இந்த சமூகத்துல எங்க நிராகரிக்கப்பட்டாங்களோ அங்க ஸ்ட்ராங்கா போய் நடக்க வைக்கிறது இருக்குல்ல, அதை கல்வி சாத்தியப்படுத்துது. அது நான் என்ன பார்த்தேன்னா, இவங்க உரையாடல்கள் எல்லாம் பார்க்கறதுல 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்க வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா கூட காலம் போயிடல. அதுக்கு பிறகும் ஒரு காலம் இருக்குது. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகும் கூட நீங்க திருப்பியும் பிடிக்கலாம். அதுக்கு வந்து பணம் வேண்டாம். இப்போ நீங்க சொன்ன யாருடைய இன்னும் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். இவங்க எல்லாருக்கும் தெரியும். பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சக மனிதர்களா பல பேர் உதாரணங்களா இருப்பாங்க. என்னுடைய வகுப்புல இருக்கக்கூடிய பல நண்பர்கள் இன்னைக்கு வந்து பல உயரங்கள் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு மீடியாவில் இருக்கேன், உங்களோட பேசுறேன். ஆனா வெவ்வேறு துறைகளில் பல உயரங்கள் அடைஞ்சிருக்காங்க. எல்லாமே முதல் தலைமுறையா போயிருக்கான். யாருக்கும் எல்லாமே தமிழ் வழியில படிச்சான். அரசு உதவி பெறும் பள்ளி தான். பெரிய பேக்கிங் இல்லை, ஃபைட் பண்ண முடியும். எனக்கு வந்து நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அப்பா ஆசிரியராக இருந்தாலும் கூட ஐஐடின்னு ஒன்று இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அதிகபட்சமாக அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு, அதுக்கு என்ட்ரன்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர, அதுக்கு அப்ளை பண்ணலான்னு தான் தெரிஞ்சிருக்கே தவிர, ஒரு ஆசிரியருடைய மகனுக்கான எக்ஸ்போஷரே அப்போ அவ்வளோதான் இருந்தது. அப்போ இதையெல்லாம் கடந்து இன்னைக்கு வந்து ஃபெல்லோஷிப்பும் வேற இடங்களையும் நோக்கி நகர்றாங்க. நான் வந்து 45 வயசுல தான் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ஒரு ஃபெல்லோஷிப் எடுத்து போய் படிக்கிறேன். எனக்கு ஃபெல்லோஷிப்ஸ் எல்லாம் பற்றி தெரிய வரதுக்கே காலம் ஆயிடுச்சு வந்து. ஆனால் கல்வி இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் மாற்றுது. நீங்க வந்து எந்த விதமான பொருளாதார பின்னணி வேணாம், அதிகாரம் வேண்டாம், வேற எதுவும் வேண்டாம். ஆனால் எங்கே நிராகரிக்கப்பட்டார்களோ நம்முடைய பெற்றோர், அந்த இடத்துல ஒரு சுயமரியாதையோட நடக்கக்கூடிய ஒரு இடத்தை கொண்டு வருதுல, அது பெரிய மாற்றம், சமூக மாற்றம்னு நான் பார்க்குறேன். அது வந்து குடும்பத்துக்குள்ள ஒரு மரியாதை உண்டாக்குது, ஊருக்குள்ள ஒரு மரியாதை உண்டாக்குது, சொசைட்டில ஒரு மரியாதை உண்டாக்குது. ஒரு பெரிய நிறைவு. நீங்க எவ்வளவு பணம் சம்பாரிச்சு கொடுக்கலாம், பெரிய வீடு கட்டி கொடுக்கலாம், எல்லாத்த விட மிகப்பெரிய நிறைவு அது இருக்குது. அதை வந்து கல்வி சாத்தியப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். அது ஆயுதமாக இருக்கிறதுங்கிறத நான் இப்ப சமீபத்தில் என்னுடைய பாட்காஸ்ட்ல பேசக்கூடிய அத்தனை பேரோடையும் உணர்றதுனால, இப்ப சமகாலத்துல நான் ரொம்ப நம்புறத அல்லது எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு, ஒரு வாசகம் அப்படின்னா, கல்வி சொல்லல்ல, ஆயுதம். அந்த ஆயுதம் வந்து அறிவாயுதமா இருக்குது. அந்த ஆயுதம் யாரையும் காயப்படுத்தாத ஆயுதம். அந்த ஆயுதத்தின் மூலமா நாம உயரங்களை அடைய முடியுங்கிற ஒரு இடமாக இருக்கு. அப்படிங்கிறதுனால
அந்த வாசகம் எனக்கு இப்போ சமகாலத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நிறைய நேரங்களில் வேலைன்னு பார்க்காதீங்க, வாய்ப்புன்னு பாருங்கன்னு சொல்வேன். அது என்னோட நண்பர்கள் எல்லாத்துக்கும், எனக்கு நான் அப்படி தான் பார்ப்பேன். எனக்கு வந்து ஒரே நாளில் 4 வேலை வருதுன்னா 4 வாய்ப்பு அப்படின்னு நினைப்பேன். எனக்கு வேலை அதிகமாக ஒர்க் பேர்டன் இருக்குது அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன். எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்ப்பேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ எனக்கு தோன்றது வந்து கல்விங்கிறது தான். கல்வி சொல்லல ஆயுதம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சொற்றொடர் அப்படின்னு நான் நம்புகிறேன். மனிதர் அப்படின்னா நிறைய மனிதர்களோட பழகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் புதிய நாள், புதிய மனிதர்கள். அதனால தான் நான் வந்து ஜேர்னலிசம் எடுத்தோட அடிப்படையே கூட. ஆனாலும் என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குனது, இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய நாளில் ஏதோ ஒரு வடிவத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது அப்படின்னா 7வது அண்ணா. 7வது அண்ணாங்கிறது வேற யாரும் இல்லை, என்னோட அப்பா தான். அவர் ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்தார். ஒரு கிராமத்தில் காந்தி கலா நிலையம்னு ஒரு பள்ளி, அது ஒரு காந்தியன் தாட்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்கூலு. அந்த பள்ளியில் அவர் இறக்கும்போது 2000 இறந்துட்டாங்க. இறக்கும்போது அவர் வந்து தலைமை ஆசிரியராக இருந்தாங்க அந்த ஒரு பள்ளியில். நான் ரொம்ப நாள் அவர் 7ஆம் கிளாஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் அவர் வந்து 7வது அண்ணன் தான் சொல்லுவாங்க. அந்த ஸ்கூலில் தான் நான் 5வது வரைக்கும் படித்தேன். அங்கே வந்து ஆசிரியர்களை அண்ணான்னு சொல்கிறது வழக்கம். இப்போது ஆசிரியர்களை அக்கானும் ஆசிரியர்களை அண்ணானும் சொல்கிறது பழக்கம். அதனால் 7வது அண்ணா பையன்றது தான் அந்த ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்று. எல்லாருக்குமே அப்பா ஆக சிறந்தவராக தான் இருப்பார், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தில். பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கையில் அப்பாக்களுடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். தமிழ் சமூகத்தில் மேபி அப்பாக்களோட மகன்கள் வந்து நெருங்கி பழகாமல் இருந்திருக்கலாம், ஆனால் மனதளவில் ரொம்ப நெருக்கமாக தான் இருந்திருப்பாங்க. எல்லா அப்பாக்களும் மகன்களோட மகள் மீதான அக்கறையோடு தான் இருந்திருப்பாங்க. இவங்க எனக்கு அப்பாவா மட்டுமாக இல்லாமல் ஒரு ஆசிரியராகவும் அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ரோல் ப்ளே பண்ணார். எனக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் அங்கேருந்து வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அந்த காலகட்டங்களில் 80களுடைய தொடக்கத்தில் நான் வந்து காந்தி கலாலயத்தில் படிக்கும்போது அப்போது ஒரு சைக்கிள் வச்சுருப்பார், ஒரு ஹெர்குலஸ் ஒரு சின்ன சைக்கிள் இருக்கும். அதில் தான் அந்த பயணம் இருக்கும் பள்ளிக்கு போகிறது. அந்த சைக்கிள் தான் நானும் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டது. குரங்கு பெடலில் ஆரம்பித்து முட்டியை பேத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தது வரைக்குமான எல்லாமே நடந்திருக்கும். அப்போ வந்து ஆசிரியர்கள் மேலே ஒரு பெரிய மரியாதையும் மதிப்பும் எல்லா மாணவர்கள்ட்டையும் இருந்துச்சு. இப்போ நான் வந்து சைக்கிளில் போனாலும் எதிரில் எங்கள் ஆசிரியர்கள் வந்தால் டக்குன்னு சைக்கிளை விட்டு இறங்கி தள்ளிட்டு போயிட்டு அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு அப்புறம் தான் போவோம். அப்படியான ஒரு மதிப்பு இருந்தது. அப்பா வரும்போதும் அதை நான் பலமுறை பார்த்துருக்கேன். அவரோட சைக்கிளில் போகும்போது அவருக்கு இருக்கக்கூடிய மதிப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் யாராவது ஒருத்தர் வந்து 7வது அண்ணாவுடைய ஸ்டூடெண்ட் நான் அப்படின்னு பெருமையாக சொல்லக்கூடியதும் இருக்கும். அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு இந்த கதிர் அறுக்கிற நேரம் அந்த மாதிரியான நேரங்களில் விவசாய வேலைகளுக்கு கூட்டு போயிடுவாங்க, பெற்றோரை கூட்டு போயிடுவாங்க. அதாவது கல்வி குறித்த மிகப்பெரிய விழிப்புணர்வுலாம் இல்லாத காலகட்டம் அது. வந்து அந்த ஊருக்கு வந்து விருதாச்சலம் பக்கத்தில், விருதாச்சலத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டரு. பஸ் வந்து ஒரு நாளைக்கு 6 ட்ரிப்பு தான் போகும். அந்த மாதிரியான ரொம்ப ரிமோட் வில்லேஜுங்கும் போது அங்கே எக்ஸ்போஷர் ரொம்ப குறைவாக இருந்த இடம் தான். இப்போ பள்ளிக்கு வரமாட்டாங்க. இப்போ இவர் மாலை வேலைகளில் சைக்கிள் எடுத்துகிட்டு எல்லா வீடுகளுக்கும் போயிட்டு அந்த பெற்றோர்கிட்ட பேசிட்டு பையனோட ஸ்டடீஸ் எப்படி இருக்குது, அவன் என்ன மாதிரி பையனோ பொண்ணோ அவங்களுடைய கல்வி பற்றியெல்லாம் நிறைய சொல்லிவிட்டு அப்புறம் அவங்கள வந்து சிறப்பு வகுப்புகள் எங்கள் வீட்டில் நடக்கும். டியூஷன்னு சொல்ல முடியாது, சிறப்பு வகுப்புகளாக. ஏன்னா அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கான சிறப்பு வகுப்புகள் அப்படின்னு எடுப்பார். அப்போ வந்து பிள்ளைகளுக்கும் வந்து விளையாட்டாக தான் இருப்பாங்க, அல்லது நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு உடல் அசதி இருக்கும். அப்போ வர்றதுல பெரிய விருப்பம் இருக்காது. இப்போ அவங்களுக்காக ஏதாவது நொறுக்கு தீனியெல்லாம் செய்யறது அப்படிங்கிறதுலாம் இருக்கும். எல்லாமே அது வந்து ஒரு ஈடுபாட்டோட அவர் பண்ணார். அது வந்து என்ன ரொம்ப பெரிய எண்ணம் மட்டும் இல்லை, அங்கே இருக்க எல்லாருக்குமான இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து காவனூருங்கிற அந்த கிராமத்தில் வந்து 7வது அண்ணாங்கிற ஒரு முகவரி இருக்குது. அவருக்கான முகம் அதுதான். இன்னைக்கு வரைக்கும் அவர் இறந்து இப்போ 25 வருஷம் ஆயிடுச்சு, 24 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் அந்த இம்பேக்ட் அங்கே இருக்குது. அவர் மாதிரியே தான் மற்ற ஆசிரியர்களும் இருந்தாங்க. எனக்கு அப்பாவாக இருந்ததுனால நான் ரொம்ப அவரை க்ளோஸாக பார்த்தேன். எனக்கு கிடைச்ச ஆசிரியர்கள் எல்லாமே அப்படி தான் இருந்தாங்க. நிறைய பேரை படிக்க வச்சுருந்துருக்கிறாரு. அதாவது ரொம்ப பெரிய ஒரு மூமெண்ட் அப்படிலாம் பண்ணலை, அதெல்லாம் செய்யலை. அவர் அளவில் என்ன பண்ணாருன்னா வருஷத்துக்கு 2 பேரை கல்விக்கான உதவி அல்லது அவங்கள உயர்கல்விக்கு கொண்டு போகிறது அப்படின்லாம் செஞ்ச ஒருத்தராக இருந்தார். அது ஒன்று. 2வது ஒரு அண்ணனாக வந்து எங்கள் ஃபேமிலியில் அவர் தான் பெரியவர். அதுக்கப்புறம் 5 பேர் தம்பிகள் அவருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி அவர். எல்லா தம்பிகளுக்குமான ஆகச்சிறந்த அப்பா அந்த ரேஞ்ச் ஸ்தானத்தில் இருந்தும் அப்படியும் இருந்திருக்கிறாரு. கல்வி படிப்பு இல்லை ஒரு ஆசிரியர் மட்டும் இல்லை, அந்த ஊரில் முக்கியமான எந்த நல்லது கெட்டதுனாலும் அல்லது ஒரு ரெஃபரன்ஸ்னாலும்
அது அப்பாட்ட வந்து அந்த ஊர் மக்கள் வந்து அன்பா பேசுறதையோ அல்லது ஒரு ஆலோசனை கேட்கறதோ அல்லது இவர் அவங்க கூப்பிடாமலே போய் நின்ன தருணங்கள் அப்படின்னா நிறைய பார்த்துருக்கேன். அப்படி எல்லா விதத்துலையும் எல்லா அப்பாக்களும் செய்வாங்க தானே அப்படின்னு இருந்தால் கூட நம்ம ரொம்ப பக்கத்துல இருந்து பார்ப்போம். எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பா தான் ஹீரோவா இருப்பார், முதல் ஹீரோ. எங்களுக்காக அவர் வந்து ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் பயணிச்சார் பஸ்ல. அந்த காலகட்டங்களில் நாங்கள் படிக்கணுன்றதுக்காக வேற ஒரு ஊர்ல அருணாஷவேஸ்னு ஒரு ஸ்கூல் எறையூர்னு கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் அவர் தினம் பயணிச்சார். காலையில் 6:30 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்புனாதான் அங்கே 9 மணிக்கு போக முடியும். ஏன்னா பஸ் அப்போல்லாம் ரொம்ப இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 6 ட்ரிப்பு தான் இருக்கும், ஒரே பஸ் தான், அப்படி போகிற மாதிரியான ஒரு காலகட்டம். அப்புறம் மீண்டும் மாலையில் வர்றது ஒரு 7 மணியில் ஆகிடும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு கடுமையான உழைப்பு இருந்துச்சு. அவருக்கு பின்னாடி வந்து ஒரு டியூபர்குலோசிஸும் டயபெட்டிக்கும் இருந்து டெட்லி காம்பினேஷனில் தான் அவரோட 45 வயசில் இறந்துட்டார். ஆனால் எனக்கு பின்னாடி இதெல்லாம் தோணும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப சீக்கிரம் இந்த டஸ்ட்டில் ட்ராவல் பண்ணி அங்கேயும் ஷாக் பீஸ் டஸ்ட்டு அப்படிலாம் இருந்த காலகட்டங்கள். பிள்ளைகளுக்காக அவர் வந்து அந்த ஒரு இது எல்லாத்தையும் எடுத்திருக்காரு. என்னைக்கும் சொல்லி காமிச்சதே இல்லை, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் உங்களுக்காக தான், நீங்கள் இதெல்லாம் படிக்கணும், நீ செய்யணும் அப்படின்னு ஒரு நாளும் சொன்னதில்லை. எப்பவுமே எனக்கு வந்து இப்போ வரைக்கும் குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயமா தான் இருக்கும். எல்லா அப்பாக்களும் மாதிரியும் சொல்லணும்னா லைக் அவர் வந்து அதிகபட்சமாக ஒரு 4 ட்ரெஸ் இருந்தால் அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கானதாக 4 செட் உடை தான் வச்சுருந்தாரு. அதாவது பள்ளிக்கு போயிட்டு வர கொடுப்பேன். ஆனால் பிள்ளைக்கு எல்லாமே பண்ணியிருந்தாரு. அவர் ஒரு ஸ்லிப்பர் தான் போட்டிருந்தாரு. எனக்கு அப்போவே ஒரு 25 ரூபாய்க்கு பாட்டா செருப்பு அப்படின்னு அந்த ஒரு பிள்ளைய வந்து நான் அவர் இருக்க வரைக்கும் நான் ஒரு இளவரசனாகவே இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்படியான ஒரு கொண்டாட்டமாக என்னை வச்சுருந்தாரு. அவர் மறைஞ்ச பிறகு திடீர்னு எனக்கு வந்து இந்த உலகம் வந்து ஒரு பெரிய இதை உருவாக்கின மாதிரிலாம் ஃபீல் பண்ணேன். அந்த அளவுக்கு இருந்தது. அதை தாண்டி ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு வந்து நம்ம அதுக்கு பிறகு அவருக்கு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு என்கிட்ட. நிச்சயமா வெற்றி பெறுவேன் அல்லது நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு பெருசாக கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. என் மீதான நம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு நம்ம சொல்லணும்னா, நான் வந்து காலேஜ் படிக்கும்போதே பிஸ்னஸ்லாம் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. நான் எம்எஸ் உதயமூர்த்தி எங்கள் ஸ்கூலுக்கு வந்தார். அவர் பேசினதுலேருந்து சில இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நாம் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்லாம் சில முயற்சிகள் எடுத்தோம். அப்போ வந்து அதுக்கான பெரிய அளவுக்கு பண உதவியும் செஞ்சது அப்பா தான். அப்போ வந்து அவர்கிட்ட இருந்த எல்லா சேமிப்பையும் கொடுத்துட்டா கடைசி வரைக்கும் அவர் வந்து அந்த நான் என்ன செஞ்சேங்கிறது பார்க்கல. நான் என்ன தொழில் பண்ணேன், என்ன செஞ்சேன் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்க்கவே இல்லை. அப்போ இறுதி நாட்களில் அவர் மருத்துவமனையில் இருக்கிற நாட்களில் நான் அவரோட பேசும்போதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் இருந்தாங்க. டியூபர்குலோசிஸோட உச்சம் வரும்போது பேச முடியாது, இருமல் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயின், அது ஒரு இதெல்லாம் இருக்கும். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் இப்படி என்னன்னே கேட்கவே இல்லையப்பா அப்படின்னப்போ அவர் சொன்னார், இது உனக்காக நான் சேமிச்சது தானப்பா, உன்னோட பணம், அந்த பணத்தை நீங்கள் முதலீடு பண்ணி அதுலேருந்து லாபம் கிடைக்குது, இல்லை அதுலேருந்து நீங்கள் அடுத்த கட்டத்தை அடைஞ்சால் அது உங்களுக்கான உயரம் தான், அது எனக்கு மகிழ்ச்சி. அப்படி இல்லைன்னா அது ஒரு அனுபவம், அது உங்களுக்கு கிடைக்க போகுது, வாழ்க்கைக்கான அனுபவம் தானே அப்படின்ட்டு விட்டுட்டார். ஒரு கடைசி வரைக்கும் அது என்னாச்சு, என்ன கணக்கு வந்து பார்த்து எதுவுமே இல்லை. இப்படி இருந்த அப்பாட்டையும் கூட எல்லா மகன்களையும் போல இந்த அடலசன்ட் ஏஜில் 18, 20, 21 வயசு வரும்போது என்னுடைய உரையாடல் குறைஞ்சிச்சு. ஆச்சரியமா நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன் எப்படி அது அப்படின்னுட்டுன்னு. உரையாடல் குறையும் போதெல்லாம் நான் வந்து என்ன வச்சிருந்தேன்னா, அவருக்கு கடிதம் எழுதுறதுங்கிறது ஒரு இதாக வச்சிருந்தேன் இயல்பா. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை விரிவாக பேசணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ நேராக பேசுறதுல தயக்கங்களோ அல்லது ஈகோவா என்னன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியல. அந்த ஏஜ்ல உங்களுக்கு வர்றது தெரியும் இல்லையா? அப்போ வந்து கொஞ்சம் சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் நான் வந்துட்டணும்னு தோணுச்சு. அப்போ நான் கடிதங்கள் மூலமா அவருக்கு நான் எழுதிட்டே இருக்கிறது என்னோட இயல்பா இருக்கும். 8 பக்கத்துக்குலாம் எழுதுவேன். நம்ம கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம் பேப்பர்ல எக்ஸாம் எழுதுற மாதிரி ஒரு இதை போட்டுட்டு எழுதுறது 8, 10 பக்கம்லாம் எழுதியிருக்கேன். எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அவர் மருத்துவமனையில் இருந்த காலத்துலேயும் இங்கே சானிட்டோரியத்தில் தான் அட்மிட் ஆயிருப்பாங்க. 3 மாதம் 6 மாதம்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு இருப்பாங்க. அப்பாவும் அம்மாவும் இருப்பாங்க. அப்பாவுக்கு இணையாக அம்மாவும் நிறைய அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்த காலகட்டம். அவருக்கு எழுதுறதுங்கிறது, ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா, அதுவே ரொம்ப அவருக்கான ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கு. என்னோட கடிதங்கள் படிக்கிறது அவருக்கு வந்து ரொம்ப நிறைவு கொடுத்துருக்கு, ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்துருக்குங்கிறதெல்லாம் பின்னாடி தான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அப்படி ஒரு நம்பிக்கை வச்சிருந்தவர். நீங்கள் வந்து பணத்தை என்ன பண்ணன்னு கேட்கல, பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாரு. அது உன்னோட அனுபவம் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ வாய்ப்புகள் எத்தனை பிள்ளைகளுக்கு கிடைக்குன்னு தெரியல, எனக்கு அது கிடைச்சிச்சு. எனக்கான சுதந்திரம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேங்கிறதுக்கான தலையீடே இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இது சரியாக இருக்கும் இல்லைங்கிறத என்னுடைய வளர்ப்பில் சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் பின்னாடி தான் உணர்ந்துக்கிட்டேன், ரியலைஸ் பண்ணேன். ஒரு அட்வைஸாவோ அதெல்லாம் இல்லை. எனக்கான சூழலை உருவாக்கினார். நல்ல சூழலும் நல்ல பள்ளியும் இருக்கணும்னு தான் தினம் 40 கிலோமீட்டர் பயணித்தார். எனக்கு ஒரு நல்ல பள்ளி இருக்கணும், நல்ல வளாகம் இருக்கணும், நல்ல ஆசிரியர்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவருடைய ஸ்ட்ரெயினாக அதை நான் பார்த்தேன், பின்னாடி புரிஞ்சுட்டேன். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் நினச்சேன். அப்படி இருக்கிற அப்பா வந்து 2000 இறந்துடுறாங்க.
அதுவும் நான் கடலூரில் நான் தான் கடைசியாக அவரோட இருந்தேன். ரொம்ப ப்ரீத்திங் ட்ரபிள் ஆகி அவங்கள ஐசியூக்கு கொண்டு போகும்போது கடைசியாக கையை பிடிச்சிட்டு, ஆனால் அவங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தைரியமாக இருப்பா அப்படின்னாங்க. அதுதான் அவர் சொன்ன ஒரே வார்த்தை. எனக்கு அப்போ கூட நான் ரியலைஸ் பண்ணல. இந்த மாதிரி அதுதான் கடைசி தொடுதலாக இருக்கும், உணர்தலாக இருக்கும், உரையாடலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. அரை மணி நேரத்தில் திரைப்படங்களில் வர மாதிரி டாக்டர் வந்து காப்பாற்ற முடியல, சாரி அப்படின்னாரு. அந்த நேரம் எனக்கு தோணலை. அந்த நேரம் வந்து நான் ஒரு நாள் முழுக்க அழவே இல்லை. அவரை எடுத்துகிட்டு வர்றது, ஊருக்கு எடுத்துகிட்டு வர்றது, இதெல்லாம் தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் வெடிச்சு அழுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது ஒரு இதாக வந்தது. இதுக்கப்புறம் ஒரு நாங்கள் அந்த காவனூர்னு ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்தாங்கன்னு சொன்னலையே, அந்த பள்ளியில் அந்த ஊரில் தான் வாடகைக்கு ஒரு வீட்டில் இருந்தாங்க. அங்கேருந்து அப்போ ஷிஃப்ட் பண்ணணும், சொந்த ஊருக்கு கிராமத்துக்கு வளையமாதேவிக்கு வரணுன்ன போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்க எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு வரும்போது பீரோ, அப்போல்லாம் இந்த இரும்பு பீரோ இருக்கும் வீடுகளில், உங்களுக்கு தெரியும். இப்போ நம்மளுடைய உடைகள் அல்லது டாக்குமெண்ட்ஸு, ஜுவல்லரிஸ் அப்படின்னு முக்கியமான விஷயங்கள்லாம் வச்சுருக்கிறது இருக்கும். இப்போ அதை எடுக்கும்போது மட்டும் சித்தப்பாவும் அங்கே இருந்தவங்களும், நீ வந்து இதெல்லாம் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருப்பா, எடுத்து வச்சுக்கோ, தனியாக ஒரு பேக்கில் எடுத்து வச்சுக்கோ, அது இந்த இதில் எடுத்துகிட்டு போக வேண்டாம், டிராக்டரில் எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்னாங்க. அப்போ பீரோ தரணும், ஜுவல்லரி, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இருந்தது. ஏன்னா அந்த பீரோவில் அப்போல்லாம் தெரியும் உங்களுக்கு, அந்த இரும்பு பீரோவில் சைடில் வந்து ஒரு லாக்கர் இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு இடங்கிற மாதிரி முக்கியமான பொருள்லாம் அங்கே தான் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாமே வெளியில் இருக்க என்ன பண்ணுறாங்க, அப்போ அங்கே என்ன வேல்யூபிள்ஸ் இருக்கோ, இன்னும் ஜுவல்லரி இருக்கோ அப்படின்னு திறந்து பார்த்தா அங்கே வந்து முழுக்க என்னோட கடிதங்கள் தான் இருந்துச்சு, அவருக்கு நான் எழுத கடிதங்கள். அந்த நிமிடம் வந்து எப்பவுமே எனக்கு வந்து அப்படியே உறைஞ்சு போய் நிற்கும். எனக்கு வந்து மீண்டும் மீண்டும் நான் என்ன அவருக்கு செஞ்சுருக்கேன் அப்பாவுக்கு, என் மீது அவ்வளவு நம்பிக்கையும், என் மீது அவ்வளவு அன்பும், என் மீது அவ்வளவு அக்கறையும், அவ்வளவு சுதந்திரமும் கொடுத்துருக்கு. அவர் இருந்த காலகட்டத்தில் நான் அவருக்கு என்ன பண்ணியிருக்கேன் பெருமையை சொல்கிறதுக்கு அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அவருடைய சக ஆசிரியர்கள் பலரும் வந்து அவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, இங்கே டிவிஎஸ்ல ஒருத்தர் ஜாயின் பண்ணார், இன்ஜினியரிங் ஒருத்தர் படித்தார், வேற ஒரு கம்பெனியில் இங்கே பண்ணுறாங்க. அதெல்லாம் ஆசிரியர்களுக்கு அந்த கிராமத்தில் அதுதான் ஆகப்பெரிய விஷயமா இருக்கும். இப்படி உயர்ந்த நிலைகளுக்கு பிள்ளைகள் போயிருக்காங்கன்னு பெருமையாக சொல்லும்போது, இவருக்கு அப்பாவுக்கு வந்து நான் இருந்த வரைக்கும் அப்படி என்ன பெருமையாக செஞ்சேன்னு எனக்கு தெரியல. அவர் சொல்லிக்கிறதுக்கான விஷயங்களா என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு தெரியல. நான் ஜேர்னலிசமில் இருக்கேன்னு தெரியும், ஆனால் நான் என்ன உயரங்களுக்கு போக போகிறேன் இல்லை என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறது எதுவுமே அந்த காலகட்டத்தில் இல்லை. அவருக்கு பெருமையாக சொல்லிக்கிறது, என்ஜினியரிங்க்கு நானும் அப்பாவுமா தான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போனோம். அப்போ வந்து கவுன்சிலிங்கில் மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் கிடச்சிது. அதனால் கண் கலங்கி வெளியில் வந்த தருணங்களாக இருக்குது. அப்போவும் என் கூட நின்னார், நீ வந்து கவலைப்படாதப்பா, அந்த இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கேட்டை விட்டு வெளில வந்த தருணங்கள் மறக்கவே முடியாது. அது மாதிரி என்ன அறியாமல் ரோல் அவுட் ஆகிட்டு இருந்தது, கண்ணீர் வருது. அவர் தான் கூட நின்னார், இதெல்லாம் கவலையப்படாது, நமக்கு வந்து இதுலனா இன்னும் வேறு வாய்ப்புகள் இருக்குது, இதுக்காக ஏன் ஒரி பண்ணுற அப்படின்னு. எந்த இடத்துல எனக்கு வந்து ப்ரெஷர் அப்ளை பண்ணவே இல்லை, ஏன் இது பண்ணலை அது பண்ணலை அப்படின்னு இல்லை. அப்படி நின்றுட்டே இருந்த ஒருத்தர் அந்த பீரோவில் என்னோட கடிதங்களை வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது நான் எனக்கு இப்போ ஏதாவது வந்ததுனாலும், யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாலும், எனக்கு ரொம்ப முக்கியமாக விகடன் மேடையில் அந்த நேரம் எனக்கு முதல் நினைவு அதுவாக தான் இருந்துச்சு. 2017 நினைக்கிறேன். அன்பின் நெறியாளர் அப்படின்னு ஒரு பட்டத்தோட சிறந்த நெறியாளருக்கான விருதை விகடன் கொடுத்த போது அந்த மேடையில் எல்லா முக்கியமானவர்களும் இருந்தாங்க. என்னுடைய வளர்ச்சியில் எனக்காக இங்கே கூட இருந்தவங்க, விகடன் எம்டி ஸ்ரீனிவாசன் சார் இருந்தார், நக்கீரன் கோபாலன் இருந்தாங்க, அப்போது திரு கண்ணன், எல்லாருமே இருந்தாங்க, குணசேகரன் அப்படின்னு, கவிதா முரளிதரன், எல்லாரும் இருந்தாங்க. எதிரில் அம்மா இருந்தாங்க. ஆனால் நான் ரொம்ப முக்கியமாக அந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்ணது வந்து அப்பாவை மிஸ் பண்ணேன். அவர் இருந்திருந்தாருன்னா இது அந்த நேரம், அதுக்கான மகிழ்ச்சி, அந்த விருதில் இருக்கக்கூடிய பெருமையோ இல்லை அதனால் கிடைக்கக்கூடிய உயரங்களையோ என்னை விட பல மடங்கு கொண்டாட்டமாக அவர் எடுத்திருப்பார். அவருக்கு பெரிய ஒரு நிறைவு இருந்திருக்கு. பல நேரத்தில் ஏழாவது நான் பையனிங்கிறதுல எங்களுக்கு பெருமையாக இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா கூட எனக்கு மீண்டும் அதுதான் தோணும், நம்ம வந்து அவர் இருக்கும்போது எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு தோணும். நான் பல நேரங்களில் சொல்ல விரும்புறது என்னென்னா, இப்போ நமக்கு இப்போவும் கூட சில இடங்களில் நான் பார்க்குறேன், அப்பாக்களுடையோ அம்மாக்களுடையோ ஒரு உரையாடலை மேற்கொள்றதுல ஒரு தயக்கம் தமிழ் சமூகத்தில் இருக்குது. அல்லது நிறைய பேருக்கு எல்லாமே மனசில் இருக்கும், நம்ம இதெல்லாம் செய்யணும், நமக்காக செய்யக்கூடிய அப்பாக்கோ அம்மாக்கோ நம்ம ஒரு படிச்சுட்டு வேலைக்கு வந்த பிறகு, ஒரு பொருளாதாரத்தில் உயர்ந்த பிறகு, அல்லது இண்டிபெண்டாக வந்த பிறகு இது செய்யணும்னு ஆசைப்படுவாங்க, சொல்ல மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க இருக்கும்போதே இது எல்லாத்தையும் செஞ்சுட்டா நமக்கு வந்து அந்த மனக்குறை இல்லாமல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல முருகதாஸ் அவர்கள் விகடன் கொடுத்த ஒரு பேட்டி எனக்கு நினைவு வரும், எப்பயுமே வரும். ஏஆர் முருகதாஸ் வந்து அவருடைய முதல் படம் தீனா வெற்றிக்கு பிறகு அந்த பேட்டி கொடுத்துருப்பாரு.
அவங்க அப்பா தான் அவருக்கும் எல்லாமாவும் இருந்தார். நிறைய பேருக்கு அப்பா அப்படி இருந்திருக்கிறாங்க. நம்ம பார்க்குறோம் சிவகார்த்திகேயன் வரைக்கும், அதே போல் அமைச்சர்கள் தங்கம் தெரசு நிறைய பேருக்கு நான் பார்க்க முடியும். இப்போ வைகை செல்வன் அவருடைய வரைக்குமான இருந்தது. அந்த நேரத்தில் கேட்டிருப்பாங்க, இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்கன்னு கடைசியாக ஒரு கேள்வி இருந்தது. எனக்கு நல்ல நினைவு இருக்குது. அவர் வந்து ஆள் இல்லாத கிரவுண்டில் சிக்ஸர் அடித்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பார். அப்பா இல்லை, அப்பா தான் எல்லாமா இருந்தார். அவர் இப்போ வந்து அதில் வந்து ஒரு அயற்சி அடைஞ்சு ஊருக்கு திரும்பி போகும்போது தான் இல்லை நீ போய் திரும்ப முயற்சி பண்ணுப்பான்னு சொல்லி முழுசாக இருந்த அப்பா, படம் கமிட் ஆகிற வரைக்கும் இருந்த அப்பா, படம் வெற்றி பெற்ற போது இல்லை. அந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்கன்னு முருகதாஸ் சொன்னது வந்து ஆள் இல்லாத கிரவுண்டில் சிக்ஸர் அடித்த ஃபீலிங்கில் இருக்கேன்னாரு. நான் பலமுறை அந்த சிக்ஸர் அடிச்சுட்டு அந்த ஃபீலிங்லேயே தான் இருப்போம். அது வந்து எனக்கு அதனாலேயே அப்பா அப்படிங்கிறது வந்து என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான, அப்புறம் ஒரு அக்கௌண்டபிலிட்டி கூட. அவருக்கு வந்து நான் சில விஷயங்கள் கமிட்மெண்ட்ஸாக கொடுத்துருந்தேன். அதை இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். அது வந்து அவருக்கு நான் செய்யக்கூடிய குறைந்தபட்ச நன்றி கடன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து செஞ்சுட்டே இருக்கிறேன். ரொம்ப முக்கியமான நபர் அப்படிங்கிறதுல நிறைய மனிதர்களை நான் சொன்ன மாதிரி வந்து எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தினது, அல்லது என்னுடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து நிறைய உதவிகளை செஞ்சது ஏதோ ஒரு வகையில் இருந்ததுன்னு நிறைய நல்ல மனிதர்கள் இருந்திருக்காங்க. எல்லோரையும் குறிப்பிட முடியாதுங்கிறதுனால அதில் முதன்மையாக இருந்தது அப்பா அப்படிங்கிற இடத்துல அப்பாவை வந்து இங்கே நான் வந்து 7வது அண்ணாங்கிற திரு சபாநாயகம் அவர்களை இங்கே நினைவு கூறுவதில் எனக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச நன்றி கடன் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எனக்கு வந்து அப்பா ஆசிரியராக இருக்கிறதுனால மட்டும் இல்லை, என் வாழ்க்கையில் நிறைய ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. நல்ல ஆசிரியர்கள் கிடைச்சாங்க. நான் எப்பவுமே நன்றியோடு அதை பார்க்கறது. என்னுடைய வளாகம் எல்லாருக்குமே கல்வி வளாகம் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்து அருணா சர்க்கரை ஆலை மேல்நிலைப் பள்ளின்னு இறையூரில் இருக்குது. கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பள்ளி. அங்கே தான் நான் வந்து 7ஆம் கிளாஸ்லேருந்து படித்தேன். 6ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு ஸ்கூல், சீனிவாசா மேல்நிலைப் பள்ளின்னு பூம்புகாருக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் இருக்கும். அங்கே மேலையூர்னு ஒரு வருடம் மட்டும் படித்தேன். அதுலேயும் நிறைய அனுபவங்கள் இருந்திருக்குது. அப்பா வேலை பார்த்த காந்தி கலா நிலையத்திலேயே 5ஆம் கிளாஸ் வரைக்கும், 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் வழி தான். மொத்தமாகவே எல்லாமே தமிழ் வழியில் தான் படித்தேன் பள்ளிலாம். அப்படி படிக்கும்போது எனக்கு வந்து நிறைய ஆசிரியர்கள் இருந்தாங்க. நான் படித்த ஸ்கூல்லேயே தான் என்னுடைய சித்தியும் ஒர்க் பண்ணாங்க. அவங்க வந்து எஸ்வி டீச்சர்னு நாங்கள் சொல்லுவாங்க. அதே விதமாக கேவி அக்கா எங்களுக்கான தமிழ் ஆசிரியை 2 பேர் இருந்தாங்க. மீனாட்சி அக்கா, விஜயகுமாரி அக்கா. இதில் கேவி அக்கா வந்து 2 பேருமே ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. எல்லா ஆசிரியர்கள் மாதிரி தானே அப்படின்னு சொல்லலாம். இவங்க இன்னும் கூடுதலாக ஒரு எனக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு ஆசிரியையாகவும் இருந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பெருசாக கொண்டாடுறது, ரெகக்னைஸ் பண்ணுறது அப்படின்னு அவங்கள்ட்ட இருக்கும். அது வகுப்பில் வந்து அதை கொண்டாடுறதுக்கு வந்து தயங்கவே மாட்டாங்க. நான் வந்து தமிழ் எனக்கு பிடிக்கும். 10ஆம் கிளாஸ்லேயும் ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருந்தேன். அதனாலையும் தமிழாசிரியராக அவங்களுக்கு வந்து கூடுதலாக என் மேலே ஒரு இது இருந்திருக்கலாம், அன்பு இருந்திருக்கலாம். எல்லா மாணவர்கள்ட்டையும் அப்படி தான் இருந்தாங்க. தனிப்பட்ட முறையில் கூடுதலாக கொடுத்தாங்க அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, கூடுதல் குறையெல்லாம் இல்லை. பொதுவாகவே ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்துருக்கிறது வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய பிள்ளைகள் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் கொண்டாட்டமான ஒரு மனநிலையில் இருக்கிறது அந்த ஆசிரியர்கள் தான். தன்னுடைய சொந்த பிள்ளை அந்த வகுப்பில் இருந்தாலும் அதை விட சிறப்பாக ஒருத்தர் நல்லா பண்ணுறாரு, பங்களிப்பு இருக்குன்னா அதையும் கொண்டாடக்கூடிய மனிதர்களாக ஆசிரியர்கள் இருப்பாங்க. அப்படி எனக்கு கேவி அக்கா இருந்தாங்க. நான் சாதாரணமாக பண்ணக்கூடிய விஷயங்கள், ஒரு செய்யுள் சொல்கிறேன் அல்லது ஒரு திருக்குறள் சொல்கிறேன். நான் வந்து இப்போது நிறைய அப்பா வந்து எனக்கு புத்தகங்கள் நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் ஒரு சின்ன ஒரு லைப்ரரி வச்சுருந்தேன். அதுக்காக மாதம் 50 ரூபா கொடுப்பாங்க. அப்போ 50 ரூபாங்கிறது ஒரு பெரிய மணி. 80களோட மிட் 80ஸ்லாம் பாரதியார் சிறுவர் மன்றம்னு என்னோட திண்ணை தான் அந்த சிறுவர் மன்றம். ஸோ அதுக்கு வந்து கோகுலம், அம்புலிமாமா, ரத்னமாலால் ஆரம்பித்து துளிர்னு அப்போ ஒரு அறிவியல் இதழ் வந்துச்சு. அப்போ தான் தொடக்கத்தில் வந்து விஸ்டம் வரைக்குமான புத்தகங்கள் இருக்கும். அப்போ கோகுலம்லலாம் 16 பக்க வண்ணப்படக்கதையெல்லாம் இருக்கும். அதில் வந்து நிறைய இந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பற்றிலாம், பீமனோ அர்ஜுன் எல்லாமே வந்திருக்கும். நிறைய செய்யுள் சில விஷயங்கள்லாம் வரும். அதனால் நான் கொஞ்சம் முன்கூட்டியே தமிழ் வகுப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு முன்னக்கூட்டியே படிச்சிருப்பேன், தெரிஞ்சிருக்கும். அதை நான் அங்கே சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்திருப்பேன். அதுவும் அவங்களுக்கு வந்து கூடுதலாக என்னை வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தராக வச்சுருப்பாங்க. பள்ளியில் நல்லா வீட்டுக்கு போயிருக்கேன், அவங்களோட நல்லா இருப்பேன், இதெல்லாமே இருக்கும். மிருதங்கம் வாசிக்க கற்றுக்கிட்டு இருந்த நேரம் ரொம்ப பிகினர். இப்போ நினச்சி பார்த்தா ரொம்ப அது வந்து காமெடியாக இருக்கும். ஆனால் வேற யாருமே இல்லாத இடத்துல நீங்கள் வந்து இசை போட்டிகளை நம்ம பங்கேற்கும் போது நமக்கு வந்து பரிசு கிடைச்சிரும். ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பு சக்கரைன்னுவாங்க. அந்த மாதிரி நம்மளை வந்து அங்கே கொண்டாடுறதுக்கு நமக்கு பரிசுகள் வந்துடும். அதோடு அது நிற்காது. அடுத்த நாள் வகுப்பில் வந்து பெருசாக அதை பற்றி சொல்லுவாங்க. எவ்வளவு மல்டி டேலண்டடாக இருக்கான் பாருங்க அப்படின்னு என்னை கொண்டாடுவாங்க. அப்படி ரொம்ப கொண்டாட்டமான, அப்புறம் அன்பு நிறைய யோசிச்சு பார்த்தா பின்னாடி எனக்கான வாழ்வியல்
கல்வியிலிருந்து சமூகம் பற்றிய பார்வை வரைக்கும் பல விஷயங்களை பாடத்திட்டத்தில் இல்லாத பல விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய ஆசிரியர்கள், அவங்கன்னு இல்லை, நிறைய பேரை நான் சொல்ல முடியும் எனக்கு கிடைச்சதுல. ஆனால் அவங்க வந்து அது எல்லாமே அது வந்து பின்னாடி தான் புரிதல் இருந்துச்சு. ஓ, இதை தான் சொல்லியிருக்காங்களான்றதெல்லாம் கல்லூரிக்கு போன பிறகு, அதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு வந்த பிறகுலாம் பல விஷயங்களை புரிஞ்சு முடியும். அப்படி வந்து ரொம்ப லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆசிரியர் அவங்க. இப்போதும் நான் வந்து ஆசிரியர் தினத்தில் என்னுடைய ஆசிரியர்களுக்கு தொலைபேசியில் அழைத்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்வேன். அது வந்து அவங்களுக்கான நன்றி சொல்கிறதான ஒரு விஷயந்தான். ஓய்வு பெற்ற பிறகு அவங்களுக்கு வந்து தேடி பேசுகிறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்கள்ட்ட அவ்வளோ உற்சாகம் இருக்கும். நமக்கு பேசுறதுக்கான ஒருத்தர் இருக்கா, அல்லது நம்ம செஞ்ச ஒரு விஷயத்தோட தேங்க்ஸ் கிவிங்காக ஒருத்தர் வந்து பேசுகிறான் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப இருக்கும். ஆனால் எல்லா ஆசிரியர் தினமும் இந்த செப்டம்பர் 5 எவ்வளவு நன்றிக்குரிய நாளாக இருக்கோ அதே அளவுக்கு வலி மிகுந்த நாளாகவும் அது மாறிடுச்சு எங்களுக்கு. நான் வந்து 11th போன பிறகு 10ஆம் கிளாஸில் தான் எனக்கு கேவிஏக்க கிளாஸ் எடுத்தாங்க. அப்போ ஒரு ஆசிரியர் தினத்தில் நாங்கள் ஆசிரியர்களுக்கான எல்லா ஆசிரியர் தினத்துக்கான வாழ்த்துக்களை பரிமாறிட்டு இருந்தோம். அவங்களுக்கான இதெல்லாம் அவங்கள நேரில் பார்த்து ஆசி பெறுறது இதெல்லாம் நடந்துட்டு இருந்த நேரத்தில் செய்தி ஒன்று வருது. ஒரு விபத்து பற்றிய செய்தி வருது. எங்களோட அந்த எறையூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்தில் அந்த ஸ்பாட்லேயே கேவி அக்காவும் அவருடைய கணவர் 2 பேரும் இறந்துடுறாங்க. ஒரு 2 வீலரில் போகிறாங்க. அது வாகன விபத்து. அது இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. பிள்ளைகள் 2 பேரும் எங்களோட தான் படிக்கிறாங்க. என்னுடைய ஜூனியர் அவருடைய மகன் வெற்றின்னு, அதுக்கப்புறம் குழந்தை பொண்ணு, எல்லாமே 2 சின்ன பிள்ளைகள். 2 பேரும் அவங்க பெற்றோரை இழந்த நாள் அந்த பிள்ளைகளுக்கு. எங்களுக்கு எனக்கு வந்து பர்சனலாக செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் அப்படின்னா கேவி அக்கா தான் எப்போவுமே நிற்பாங்க. அது வந்து அந்த சம்பவம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு சம்பவம். அது வந்து அவங்கள நினைவு கூறுறதுக்கான நாள் அப்படிங்கிறத தாண்டி அவங்க என்னவா எனக்கு மட்டும் இல்லை, இது வந்து கார்த்திகை செல்வனுக்கான ஒரு ஆசிரியையா, ஒரு தமிழாசிரியையா, அக்கான ரியல் அக்காவாகவே இருந்தாங்க. ஒரு அக்கா எப்படி பாசமாக பிள்ளைகள் தம்பிகள்கிட்ட இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்த ஒரு தமிழாசிரியை அவங்க. அந்த விபத்து நடந்த செப்டம்பர் 5 அந்த சம்பவம் அப்படிங்கிறது வந்து மறக்க முடியாத வலி மிகுந்த நாள். ஆனால் அதை கடந்து தான் வர வேண்டியிருக்கு. இன்றைக்கி அவருடைய மகன் வந்து வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதில் ஒரு நிறைவு இருக்குது. அவங்க எதிர்கொண்டு தனியாக அவங்க வாழ்க்கையை எதிர்கொண்டு நின்றுருக்காங்க. ஆனால் அந்த செப்டம்பர் 5 அந்த சம்பவம் அப்படிங்கிறது ரொம்ப மறக்க முடியாத ஒரு வலி மிகுந்த ஒரு நாள். விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேயை இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.